ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க, அடம்பிடிக்காம கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி பசங்களுக்கு என்ன டிஃபன் கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா ரொம்ப அருமையா வரும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிடலாம். ரொம்ப புரோட்டீனான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இது. இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டிஃபனை. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். செய்யற டைமும் ரொம்ப ஈஸி தான். வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சட்னி ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. பூண்டுப்பல் ஒரு 4லேருந்து 5 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸோ புளியோ சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமா இருந்தால் தாராளமா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. சட்னி வந்து ஒரு பவுலுக்கு இப்போ நான் மாத்திக்கிறேன். திக்னஸ் வந்து உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியா வச்சாலும் வச்சுக்கோங்க, திக்கா வச்சாலும் வச்சுக்கோங்க. இந்த சட்னி வந்து நான் தாளிக்கல, அப்படியே தான் நாங்க பரிமாற போறேன். உங்களுக்கு தேவையா இருந்தால் நீங்க தாராளமா இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன். நான் வந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேங்க. உங்களால அவ்வளோ டைம் எடுத்து ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. அளவுகள் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 1.25 கப் பாசிப்பருப்பும் 1/4 கப் வந்து பச்சரிசியும் எடுத்து நல்லா 4லேருந்து 5 தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். பச்சரிசி வந்து கடையில் வாங்கின பச்சரிசி அல்லது ரேஷன் பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அரிசியையும் பருப்பையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக, அதாவது 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து நமக்கு நல்லா திக்கான பேட்டராக கிடைக்கணும். அதனால தண்ணி நிறையா சேர்த்துறாம கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் காட்டுற பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. குறப்பாலாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதே போல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு விஸ்கை வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதே போல் தோசை செய்யும்போது தோசை நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ மாவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்குனது. இஞ்சி விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி மட்டும் அரைச்சி விழுதுங்க, பூண்டு கிடையாது. அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் வந்து துருவன கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு கேரட், ஒரு வெங்காயம். குடமிளகாய் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பால் 3/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸோட அளவுகள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கடைசியா உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தால் நீங்க கேபேஜ் கூட நீங்க பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல காலிஃப்ளவர் வந்து துருவிட்டு சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்ல இங்கே ஹீட் பண்ணி எண்ணெய்லாம் தேய்ச்சி வச்சிருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு நல்லா 2 குழிக்கரண்டி நிறையா சேர்த்துக்கோங்க. தோசை வந்து திக்காக தான் ஊற்றணும். இந்த அளவுக்கு திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்ட வேணாம், சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சீஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீஸ் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாமல் கட்டாயமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே போல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக பட்டர் சேர்த்து கொடுங்க. நான் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த சைடு குக் ஆகும்போது ஒரு 20லேருந்து 30 செகண்ட் குக் பண்ணினா மட்டும் போதும். ரொம்ப டைம் எடுத்து குக் பண்ண வேணாம். இப்போ மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தோசை வேகிறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகுங்க. 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இந்த சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கெச்சப்பில் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க, இன்னும் அருமையாக இருக்கும். ஆனால் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கட்டாயமாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸாக இருக்கும். இந்த ரெசிபிஸோட பொருள்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் நாளைக்கு என்ன ரெசிபிஸ் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக நீங்களே வாரத்தில் 2 அல்லது 3 நாள் செய்வீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான டிஃபன் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட ஒருவேளை பச்சரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பாசிப்பருப்பை மட்டும் ஊற வச்சு அரைச்சிட்டு அது கூட அரிசி மாவு சேர்த்து செய்யுங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.